சண்முகபரணி சீரியலில் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அப்படியே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. நம்ம சண்முகம் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. எப்படி இருந்தாலும் அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாதுங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு வண்டியில் வந்து ஏறுறாங்க. கனவுல பார்த்த வண்டி அதே வண்டியாக தானே இருக்குது, நம்ம இந்த வண்டியில் ஏறணும்னு சொல்லி டிரைவரனா நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டக்டர் வந்து பார்த்துடுறாங்க. அந்த இடத்துல செல்ஃபோனை வந்து வச்சுட்டு வந்துடுறாங்க போல இருக்குது. நம்ம ஆட்டோலேயே பாட்டத்தில் நம்ம பரணி குடுகுடுன்னு வந்து வண்டியில் வந்து ஏறிட்டாங்க. அந்த அம்மா வந்து கூட்டிகிட்டு போனாங்களே நம்ம சண்முகத்தை, அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காங்க. என்னது 2 பேரும் தெரிஞ்சவங்க மாதிரி பேசியிருந்தா பக்கத்தில் தானே உட்காந்துருக்கணும். அவங்க ஒரு மூலையிலையும் இவங்க ஒரு மூலையிலையும் உட்காந்துட்டு இருக்காங்க. இது சரியில்லையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம பரணி ஒரு பக்கம் வீட்டில் ஏதோ யாகம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம சவுந்தரபாண்டி 3 பேர் சேர்ந்து யாகம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னடி எல்லா யாகத்திலையும் நம்ம கலந்துருக்கோம், இது மாதிரிலாம் வந்து இருந்ததே இல்லையே, தொண்டையெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கே. ஆமாம் அத்தை, எனக்கும் ஒன்றும் புரியல. மாமா என்ன அவ்வளோ நல்லவரா? நம்ம குடும்பத்தில் எல்லாம் நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு தான் இது மாதிரி பண்ணுறாரா, இல்லை வேறு ஏதோ காரணம் இருக்குமா? யாகத்தில் என்னடி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் எதுவும் சரியில்லை. அப்பன்னு பார்த்து பரணிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. ஆட்டோ டிரைவர் வந்து எடுக்கிறாங்க. என்னடி ஆட்டோ டிரைவர் எடுக்கிறாங்க, என்ன எதுன்னு புரியல அப்படின்னு சொல்லும்போது, உங்ககிட்ட எப்படி ஃபோன் வந்துச்சு? இது மாதிரி ஆட்டோவில் வந்து யாரையோ ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க சண்முகத்தை. ஆனால் அவர் வந்து பஸ்ஸில் வந்து இருந்தார். அதே மாதிரி நம்ம பரணியும் வந்து குடுகுன்னு ஓடி போய் பஸ்ஸில் வந்து ஏறிட்டாங்க. அந்த பண்டத்தில் தான் செல்ஃபோனை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க போல இருக்கு. நான் வேணா செல்ஃபோன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கட்டுமாமா? இல்லை வேணாம், நான் அப்புறமேட்டு ஃபோன் அடித்து நான் வெளியில் வரப்போ எந்த லொக்கேஷனில் இருக்கேன்னு சொல்கிறேன், அப்போ நீ வந்தால் போதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம பாக்கியம் சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சிடுறாங்க. இந்த வீட்டில் நடக்கிற விஷயத்தெல்லாம் என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, பூஜையில் வந்து கலந்துக்கலாம் அத்தைன்னு சொல்லி பூஜையில் வந்து கலந்துக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம பாக்கியமும் எசக்கியும் ஒரு பக்கம் பரணி வந்து அவங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னடா அது ஒன்றும் புரியலையே, கனவுல பார்த்த மாதிரி அதே லொக்கேஷனில் அங்கே உட்காந்துட்டு இருக்கான். அப்போனா ஒன்று ஒன்றா இந்த வீட்டில் வந்து நடக்க போகுது, எல்லாம் தெள்ள தெளிவாக தெரியுது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலங்கிற மாதிரி பரணி வந்து பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க. அப்போன்னு பார்த்து பஸ்ஸில் ஏறுறப்ப அந்த பஸ்ஸை ஃபோட்டோ எல்லாம் வளைச்சி வளைச்சி எடுக்கிறாங்க. நம்ம முத்துப்பாண்டி அந்த பஸ்ஸோட இது நம்பர்லேருந்து எல்லாத்தையும் சண்முகத்தை வந்து அமுச்சு வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணாங்கல்ல நம்ம முத்துப்பாண்டி வந்து சில பேரை அவங்களுக்கு வந்து அமுச்சு வைக்கிறாங்க. டேய், இந்த பஸ்ஸில் தான்டா சண்முகம் போகிறான், சண்முகத்தோட ஃபோட்டோவும் இருக்குது, சண்முகம் எந்த பஸ்ஸில் போகிறான்னு தகவலும் சொல்லிட்டேன், நீங்கள் நல்லபடியாக முடிச்சிடுவீங்களா? கவலைப்படாமல் இருங்க சார், நான் 4 ஸ்டாப்பிங் தள்ளி தான் இங்கே நிற்கிறோம், அப்போ தான் இந்த பிரச்சனையில் நீங்கள் எதுலேயும் தலையிட மாட்டீங்க. சூப்பர்ரா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணுங்கள் சார், நான் எதுவாக இருந்தாலும் முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப நெய் தீந்துருச்சுன்னு இந்த மாதிரி பூஜை பண்ணிட்டு இருக்காங்களே அவங்க வந்து கேட்குறாங்க. நெய் தானே, என் சம்சாரம் வந்து சுத்த நெய்யை வந்து அவளே அவள் கையால் காய்ச்சி வச்சிருக்கா, அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் சார், சீக்கிரம் வந்து நீங்கள் நினச்ச காரியெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம குருக்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, என்ன யாகம் இது அப்படின்னு சொல்லும்போது, இது எதுக்காக பண்ணுறோம் ஏன் பண்ணுறோன்னு A to Z எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாங்க. நம்ம பாக்கியத்துக்கிட்டேயும் எசக்கிக்கிட்டேயும் இது சரிப்பட்டு வராது அண்ணங்கிற மாதிரி எசக்கி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அவங்க அண்ணனுக்கு. நான் பஸ்ஸில் போயிட்டுருக்கேன், அப்புறமேட்டு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சுட்டாங்க. என்னது அண்ணனு கேட்டால் பஸ்ஸில் போகிறேன்னு சொல்லுது, பர்னி கேட்டாலும் பஸ்ஸில் போகிறேன்னு சொல்லுது, 2 பேரும் பஸ்ஸில் போகிறாங்கன்னா ஆல்ரெடி அந்த பஸ்ஸில் தானே கனவு வந்துச்சுன்னு சொன்னால் பர்னி ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம எசக்கியும் பாக்கியமும் அது மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் வைகுண்டத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கு வராங்க. இது மாதிரி பூஜை பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க ஏன் பண்ணுறாங்கன்னு இப்போ தான் ஐயர் வந்து சொன்னாப்புல. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குண்ணே. ஏம்மா, ஏன் பயப்படுற? எதுவும் பிரச்சனையா? ஆமாண்ணே, சண்முகத்தை இது மாதிரி அமுச்சு வைக்கிறதுக்காக வந்து யாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சண்முகம் வந்து பஸ்ஸில் போகிறான், பரணியும் அதே பஸ்ஸில் போயிட்டு இருக்கா. பஸ்ஸில் தான் இந்த மாதிரி கனவு கண்டேன்னு சொன்னான். ஆமாம், எங்கள்கிட்டையும் சொன்னாலே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதுக்கு தான் நம்ம சண்முகத்தையும் பரணியும் தனியாக வந்து அமுச்சு வைக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் யாருமே கேட்கறது இல்லையே. இந்த யாகத்தை வந்து எப்படி இருந்தாலும் நிப்பாட்டணும் அத்தை, நம்மளால் நிப்பாட்ட முடியுமான்னு எசக்கிட்ட கேட்குறாங்க பாக்கியம். முடியுமோ முடியாதோ, இது நடக்கக்கூடாது, இது நடந்துச்சுன்னா உன் மருமகனுக்கு நல்லதில்லை, என் அண்ணனுக்கு நல்லதில்லை, அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நிப்பாட்டி தான் ஆகணும். நீங்கள் சண்முகத்துக்கு வந்து ஃபோன் அடிங்கன்னு சொல்லும்போது சண்முகம் ஃபோன் வந்து நாட் ரீச்சபிள்னு வந்துகிட்டு இருக்கு. பஸ்ஸில் வந்து ஏறிடுறாங்க. அந்த இடத்துல முத்துப்பாண்டியோட அசிஸ்டண்ட் அப்பன்னு பார்த்து அந்த அம்மா அந்த பையன் அங்கே உட்காந்துட்டு இருக்கான் பாருன்னொன்னே சண்முகத்தை பார்த்துட்டு தூரத்தில் பின்னாடியில் வந்து நிற்கிறாங்க. என்னது இவங்களை பார்த்தா கனவுல பார்த்தா அதே ஆளுங்க மாதிரி தெரியுது, இந்த அம்மா வந்து கஞ்சடையாக வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ நான் சண்முகத்தை இது மாதிரி மாட்டி விடணும் தான் இந்த அம்மா வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறதுக்குள்ளே அடுத்த பஸ் ஸ்டாப்பில் வந்து அவங்க மட்டும் சல்லுன்னு வந்து இறங்கிட்டாங்க பஸ்ஸை விட்டு. ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து கவனிக்கவே இல்லை நம்ம சண்முகத்தை இது மாதிரி பண்ணணும் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே வந்து சண்முகம் வந்து
கிட்டக்க வர வர ஒருத்தவங்க இடுப்புலேருந்து ஏதோ ஒரு பொருளை வந்து கீழே போட்டாங்க. இதை வந்து பார்த்துட்டாங்க நம்ம பரணி. பரணி பார்த்த விஷயத்தையும் வந்து அவங்க பார்த்துட்டாங்க. ஒரு பக்கம் வந்து முத்துப்பாண்டி வந்து கால் பண்ணுறாங்க. சார் எதுக்கும் கவலைப்படாதீங்க, முடிச்சிருவோம். என்னடா இன்னமும் முடிக்கலையா? இப்போ தான் சார் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. நீங்கள் விடுங்க சார், கவலைப்படாதீங்க. நான் வந்து சிறப்பாக வந்து உங்களுக்காக முடிச்சு தரேன். நீ மட்டும் எதுவும் சொதப்புனான்னு வச்சுக்கிங்க, அதுக்கப்புறம் நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு உன்கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து பேப்பரில் எழுதி எழுதி உன்னை நிரந்தரமாக வந்து உள்ளே வச்சுருவேன். என்ன சார் இப்படி சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணிகிட்டு இருக்கீங்களே? நான் செஞ்சு தரேன் சார்ன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. ஒரு பக்கம் பரணியை கடந்து அப்படியே முன்னாடி வந்து போயிட்டே இருக்காங்க முத்துப்பாண்டியோட அசிஸ்டண்ட்டு. நம்ம சண்முகத்துக்கு முன்னாடி வந்து சீட்டில் உட்காடுறாங்க, பின்னாடி சீட்டில் உட்காடுறாங்க. சண்முகம் பக்கத்தில் உட்காந்து இது மாதிரி பண்ணலான்னு ஒருத்தவங்க வரப்போ தான் அந்த பொருளை வந்து கீழே திருப்பியும் போட்டாங்க. என்னடா அவன் பொருளை கீழே போட்டு காப்பி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லும்போது அவங்க உட்காரத்துக்குள்ளே பரணி வந்து உட்காந்துட்டாங்க. கரெக்டாக கோஇன்சிடென்ட்டாக உட்காந்தோன்னே, என்னடா இவன் இங்கே இருக்கா? சண்முகம் நம்ம வசமாக வந்து சிக்கிட்டோம், இவங்க தான் அந்த கனவுல வந்தவங்க, பார்த்துக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, என்ன எவனாலையும் தொட முடியாது, நான் பார்த்துக்கிறேன். நீ இவ்வளோ என்ன க்ளோஸாக ஃபாலோ பண்ணுவேன்னு தெரியவே தெரியாது. நீ இங்கேருந்து ஏஞ்சி பக்கத்து சீட்டில் போய் உட்காரு, நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் முடியாது சண்முகம், நான் உன்னை விட்டு எந்திரிக்கவே மாட்டேன். உனக்கு எதாவது நடக்கணும்னா என்னை தாண்டி தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப இது மாதிரி பண்ணலான்னு சொல்லி கிட்ட வராங்க. அப்பன்னு பார்த்து பிரேக் அடிச்சிடுறாங்க. அவங்க எல்லாரும் 4 பேரும் சேர்ந்து கீழே பொத்து பொத்துன்னு உழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. சண்முகம் வந்து வெளுத்து கட்டுறாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து முருகர் வேஷத்தில் வந்து ஏகப்பட்ட சாமி வந்து வந்திருக்காங்க. அவங்கள எல்லாரையும் பஸ்ஸில் ஏறி டிஷும் டிஷும் பண்ணுறாங்க. பண்ணுறப்ப சண்முகமும் வந்து செம்ம ஃபோர்ஸாக எல்லாரையும் எட்டி எட்டி மிதிக்கிறாங்க. வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். என்னடா அவன் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கான், இவன் ஒருத்தனுக்கு சமம் இல்லைடா, 100 பேருக்கு சமம்டா. இவங்கிட்ட சண்டை போட்டு நம்ம போகிறத விட நிரந்தரமாக வந்து துப்பாண்டி சொல்கிற மாதிரி உள்ளே இருந்துடலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்கள வந்து எஸ்கேப் ஆகி கொடுக்குன்னு ஓடுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து முத்துப்பாண்டியாக தான் இருப்பான்னு சொல்லி அவங்கள வந்து துரத்துறாங்க. வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் எக்ஸ்ட்ரா நிறையா கொண்டு போயிருந்தாங்கன்னே சொல்லலாம். இந்த எபிசோட் ஃபுல்லாகவே ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்பவே பரபரப்பாக இருந்துச்சு.